தீக்கு தீ அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த கட்சி யாரும் முடிவு பண்ணதோ அவங்க நிற்பாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிற்க வைப்பாங்க. ஏங்க அதிமுக, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும் திருச்சி கிழக்கு? விஜய் அப்புறம் விஜய் சும்மா போனாலும் இது திருச்சி கிழக்கில் போயிட்டு ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் ஆகும். ஏன்னா ஆட்சிக்கு நீங்கள் கொடுக்குறது தான் அது. அது இவங்களுக்கு தான். விஜய்க்கு தான் ஸ்டக் ஆகிடும், பேச வராது, இதாகும். நீ என்ன சொல்லணும், என்னப்பா சோஃபா செட்டு போச்சு அப்படின்ற. சரி நாங்கள் தான் சோஃபா செட்டில் பணம் வச்சு புஷ்பா பாணியில் கொடுத்தோன்னு வச்சுக்கோ. நீ யாரை கேவலப்படுத்துகிற? உன் கூடயே இருந்த செவ்வாழை திருமாவளவன் நல்லா கேவலப்படுத்துகிற, அவர் அசிங்கப்படுத்துகிறல்ல. அப்போ இது வன்னி அரசுக்கு உடன்பாடாதுல அப்படின்னு வன்னி அரசை தூண்டி விட்டு உக்காந்துருக்காங்க. இப்போ பேசுப்பான்னா கச்சா முச்சான்னு கத்தி ஏதோ சண்டை முடியும். அவங்க வெறும் மினிஸ்டர் தாங்க, துறை இல்லாத அமைச்சர்கள். அப்புறம் அவங்க நீங்கள் வச்சு நீங்கள் எப்படி இது அரசுன்னு சொல்லுவீங்க? துறையெல்லாம் ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படணும். அவசரம் ஐயோ 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 அடிச்சிக்கிறது போச்சே 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 எப்படி உள்ளான்னு நினச்சிருந்தோம். இவர் முந்தானத்தை சொல்கிறாரு 1000 ரூபா வரலையே என்ன, ஆட்சியே வரலையே என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்க மாட்டேங்கிறாங்களா? இருக்கிற நிதியை வச்சு தான் பண்ண முடியும். நீ தான் தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிய. தொடச்சி நல்லா துணியெல்லாம் போட்டு, இந்த பாத்திரம் கழுவி துணியெல்லாம் போட்டு தொடச்சி வைப்பாங்களா, அப்படி காய வச்சுட்டு போய். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழகத்தின் முதல்வர், பல திட்டங்களை அமல்படுத்துறாரு. அவர் சொன்ன மாதிரியே குதிரை வேகத்தில் போயிட்டு இருக்காரு. குதிரை பேரம் பேசாம அந்த திட்டங்கள்லாம் அமல்படுத்துறதுல முதலாவதா போதைப் பொருளுக்கு நிறைய நடவடிக்கை எடுக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு. அதை ஒழுங்காக ஆக்டிவேட் பண்ணாலே போதும். இவர் கூடுதலாக இந்த மாதிரிலாம் பிரிவு போகிற யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால் அதற்கு தனிப்பிரிவு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட்னு. NIB PEW, அதாவது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஆக்குனாங்க அந்த புத்திசாலிங்க. ஒரு இதை ரெண்டாக்குனா தான் அதுக்கு தனித்தனி இது போட்டு கொண்டு போகலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி 68 கள்ளச்சாராய சாவு, கஞ்சா, மெத்தப்பட்டைன் ஒன்றும் நடக்கலை. ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி இதே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கு நல்ல அதிகாரியை போட்டு ஸ்பீடப் பண்ணணும். இதுதான் செட்டப்பு. தனிப்பிரிவுனா எத்தனை டெய்லி போட்டுன்னு இருப்பீங்க, ஆளுக்கு தனிப்பிரிவுன்னு. அதில் அவருக்கு யார் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில. சரி போட்டோம். அது ஒன்று. காவல்துறையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு. உளவுத்துறை முற்றிலும் மாற்றப்பட்டு உளவுத்துறைக்கு ஒரு டிஜிபியை போட்டு வச்சுருந்தாங்க இவங்க. உளவுத்துறைக்கு டிஜிபியே போடக்கூடாது சட்டப்பிரகாரம், உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குது. அதை மீறி போட்டு வச்சுருந்தாங்க. இவங்க இன்றைக்கி தான் அந்த உத்தரவை நீக்கி அவங்கள வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டாங்க. உளவுத்துறைக்கு ஐஜி அஸ்ரா கார்கை போட்டிருக்காங்க. இன்டெலிஜென்ஸுக்கு கீழே இருக்கிற அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி SSBன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே மாற்றிட்டாங்க. இது இல்லாமல் டேவிட்சன் தேவாசீர்வாதம், செந்தில்வேலன் போன ஆட்சியில் பவராக இருந்த 2 பேரையும், ஒருத்தரை ஃபுட்சல் இதுக்கு ஆவினுக்கு மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆவின். இன்னொருத்தர் ஊமனஞ்சேரியில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ், அந்த இதுக்கு USRB சீருடை பணியாளர் தேர்வு அங்கே மாற்றி விட்ருக்காங்க. 2 பேருக்குமே டம்மி போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அப்போது போன இதில் இருந்த அதிகாரிகளை டம்மி ஆக்கணும், நமக்கான ஒரு இது நகரணுன்ற மாதிரி, இந்த ஜெயலலிதா பாணின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதில் பல பேர் என்ன சொல்கிறாங்க, நீ இவங்க டம்மி ஆனாலும் இவங்க ஆள் தான் அவங்க அப்புறம் போட்டிருக்கீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் எழுது தானே போக தெரியும். இந்த போலீஸ் வச்சு தானே போட முடியும், புதுசாக அதை செஞ்சால் கொண்டு வர முடியும். இருக்கிற ஆளை தான் மாற்றணும். அதே மாதிரி IASலேயும் நம்ம உதயச்சந்திரன் இவங்களெலாம் தூக்கி சாதாரண பதவியில் போட்டிருக்காங்க. நம்ம இவர் தலைமைச் செயலாளர் முருகானந்தையும் ஒரு சாதாரண பதவியில் போட்டிருக்காங்க. பெருசாக இது பண்ண முடியாது. இல்லை 2-3 பேர் நியமனங்கள் நல்லது. சித்திக்கு நேர்மையானவர், அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் நிதித்துறை செயலர், தலைமைச் செயலர். இவரே தொடரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். ஆகஸ்ட்டில் ஒரு ரிட்டையர்டு, அதனால் இவரே தொடர விடலான்னு. இந்த மாதிரி முக்கிய மாறுதல்கள் அதிகாரிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்குது. புது கவர்மெண்ட்டில் மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா M.K. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டத்தை, அதாவது மாதம் 1000 கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அந்த 1000 அதே நாங்கள் இப்போதைக்கு அமல்படுத்துகிறோம், டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆமாம், வேற என்ன 2500 கொடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கே. ஆமாங்க, முடியாது. எல்லாம் தொடச்சி வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன அட்சய பாத்திரமா இது? மகாபாரதத்தில் அந்த அட்சய பாத்திரம் இருக்குல்ல, அதில் எல்லா அந்த பாத்திரம் எடுக்க குறையாது. அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க திரௌபதி பாஞ்சாலி எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்திடுவாங்க. பார்த்தா துர்வாச முனிவர் வந்துடுவார் சீடர்களோட.
வந்துட்டு என்ன சொல்லுவார், ரொம்ப பசியோடு வந்திருக்கேன், குளிச்சுட்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அச்சய பாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? நம்ம டேட்டா ஜிபி மாதிரி 24 ஹவர் முடிஞ்சிச்சுன்னா அவள் தான், அடுத்த 24 ஹவர் தான் 2 GB கிடைக்கும்ல, அது மாதிரி. என்னடா பண்ணுறதுன்னு சரி பாரு, இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா இந்த மாதிரி இது அவர் துர்வாசர் கோவப்பட்டார்னா சாபம் விட்டுருவார். பாத்திரத்தை கழுவி கவுத்திட்டேன், ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண சொல்கிறீங்க? உடனே அவர் கிருஷ்ணர், அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒரு துளி சோறு ஏதாவது இருக்கா பாரு, இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரே ஒரு துளி பருக்க இருக்கும், அதை வச்சு இன்றைய இது முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறமா அதை எல்லாருக்கும் வந்தவங்களாம் சோறு போட்டு அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெய் விஜய் பவ அப்படின்ட்டு விஜய் பேரை சொல்லி வாழ்த்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பருக்கு தான் இப்போ இருக்குன்றீங்களா கஜானா? ஒரு பருக்க இருக்குது, அது கொண்டு ஜெய் விஜய் பவன் பண்ணுறதுக்கு ஒன்று இதுவா ஒரு விஜய் ஜெகதல பிரதாபன் நாங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரியா விஜய்? பாவம், அவர் சாதாரண மனிதர், அவரே சொல்லிட்டாரு. அதனால் இருக்கிற நிதியை வச்சு தான் பண்ண முடியும். நீ தான் தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிய, தொடச்சி நல்லா துணிலாம் போட்டு, இந்த பாத்திரம் கழுவி துணிலாம் போட்டு தொடச்சி வைப்பாங்களா, அப்படி காய வச்சுட்டு போயிருக்கீங்க. சார், எங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் தேவையான நிதியெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கோம், சும்மா எடுத்ததும் நீங்கள் கஜானா காலிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அதுதான் வெள்ளை அறிக்கை விட போகிறாங்க, அப்போ தெரிய போகுது. அப்போ ஒன்றுமே நிதி இல்லைன்னா ஓரளவு தேவையான நிதி வைக்கிறதுலாம் கணக்கு இல்லை. இப்போ ஒரு கடை இருக்குது, எப்படி சொல்லலாம், சைக்கிள் கடை வச்சுக்கலாம். ஏன்னா நான் சைக்கிள் கடை வச்சதுனால அதை சொல்கிறேன். சைக்கிள் கடையில் வருமானம் வரும், டெய்லி சைக்கிள் வாடகைக்கு போகவும் வரும். அந்த சைக்கிளே ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? ஒரு வருஷம் ஆனோன்னா அது ஒரு மாதிரி லொங்கடா மங்கடான்னு ஆகிடும். அதை ஒரு மாதிரி தேர்த்தி வைக்கலாம், ஆனால் அது ரொம்ப நாள் வச்சு ஓட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் கடைக்காரங்க சீட்டு போடுவாங்க, போட்டு அந்த சீட்டு காசை எடுத்து ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஒரு 5 சைக்கிள் வாங்குவாங்க, புது சைக்கிள். அப்போது கஸ்டமரும் சந்தோஷமாக அந்த கடையில் போய் எடுக்கலாம்டா, இதெல்லாம் அந்த காலம் நடந்தது, அந்த கடையில் எடுறா போய் நல்லா இருக்கும்டா சைக்கிள், நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கடான்னு. அப்போ இருக்கிற சைக்கிள் இந்த சைக்கிளும் ஓடும். இப்படியே ஓடி இருந்தால் வியாபாரத்தை பெருக்கலாம், அதாவது பண்ணலாம். 10 சைக்கிள் 15 சைக்கிள் ஆகிடும், அதில் ஒரு வருமானம் வரும், அதில் ஒரு 2 சீட்டு போடலாம். இது நீ எதுவுமே பண்ணாமல் டெய்லி வரதெல்லாம் வலிச்சு சாப்பிட்டு அதே பழைய சைக்கிளை வச்சு ஓட்டியிருந்தா அந்த பழைய சைக்கிளுக்கு என்ன வருமானம் வருமோ அதான் வரும். வித்தியாசம் தெரிஞ்சுதா? உங்களுக்கு தெரியலனாலும் அவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு. அப்போ சீட்டும் போட மாட்டேன், புது சைக்கிளும் வாங்க மாட்டேன், அது பழைய சைக்கிளை வச்சு ஓட்டியிருந்தேன்னா கதை. இதுதான் கதை. அதனால் இவர் அப்படியே விட்டார். இப்போ இந்த கவர்மெண்ட்டு பழைய சைக்கிள் வச்சுக்கிற கவர்மெண்ட் மாதிரி இப்போ விஜய்கிட்ட பழைய சைக்கிள் கடையை கொடுத்துக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, புதுசாக இங்கே கடன் வாங்கி ஒரு 5 சைக்கிளை வாங்கி போட்டு எதாவது போட்டு தேத்துவோம் அப்படின்னு. இதில் ஏப்பா தண்டலுக்கு வாங்கியிருக்கேன்ப்பா, அந்த தண்டலுக்கெலாம் பணம் கட்டணும்னா எங்கேருந்து கட்டுவார்? கஷ்டம். இப்போ தண்டல்காரன்ட்டா ஏம்மா எனக்கு டைம் கொடு, இந்தா 10,000 ரூபா தரணுமா, எவ்வளோ கட்டிக்குது 3,000 ரூபா, சரி ரவுண்ட் பண்ணி மறுபடியும் 10,000 ரூபா கொடு, புதுசாக தரேன், அந்த மீதி ஒரு 7,000 ரூபா வாங்கி இங்கே எதாவது போட்டு புரட்டுவாங்க. அந்த மாதிரி எதாவது போட்டு புரட்டி கட்டி தான் அந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு முன்மாதிரியை உருவாக்கிட்டாங்க. நான் முதல்வன், உங்களின் முதல்வன், என்னோட முதல்வன், அவரோட முதல்வன், பக்கத்துட்டு முதல்வன், சினிமா தேட்டர் முதல்வன், அந்த இந்த முதல்வன், எல்லாருக்கும் 1000 2000 ஆகுது. அதனால் எல்லாம் பார்த்துன்னுக்குறான். இல்லை கொடுக்கல வச்சுங்க. நேற்று பாருங்க, பதவி ஏற்றது என்னைக்கு அந்த இது பெரும்பான்மை நிரூபித்தார்? பெரும்பான்மை நிரூபிச்சது நேற்று. இவர் முந்தா நேற்று சொல்கிறார் 1000 ரூபா வரலையா என்ன அப்படின்னு, ஆட்சியே வரலையா என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்க மாட்டேங்கிறாங்களா? உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆட்சி வந்தால் தானே எங்கள் கையில், அது வரைக்கும் இது இது கிடையாது. 1000 ரூபா வரலன்னு கேட்குற, நீ ரொம்ப கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லணும். பேசவே மாட்டேங்கிறாங்களே, கம்முனுக்குறாங்க. சோபா செட்டு கொடுத்தமிச்சார், சோபா கவர்மெண்ட்டுன்றாரு. டப்புன்னு என்ன பண்ணோம், முனைவர் 1972 செங்கோட்டையன் எஞ்சி என்ன பண்ணோம்? இந்த விஜய்க்கு தான் ஸ்டக் ஆகிடும், பேச வராது, இதாகும். நீ எஞ்சி என்ன சொல்லணும், என்னப்பா சோஃபா செட்டு போச்சு அப்படின்ற. சரி, நாங்கள் தான் சோஃபா செட்டில் பணம் வச்சு புஷ்பா பாணியில் கொடுத்தோன்னு வச்சுக்கோ. நீ யாரை கேவலப்படுத்துகிற? உன் கூடயே இருந்த செவ்வாழை திருமாவளவனில் கேவலப்படுத்துகிற, அவர் அசிங்கப்படுத்துகிறல்ல. அப்போ இது வன்னி அரசுக்கு உடன்பாடா இதில் அப்படின்னு வன்னி அரசை தூண்டி விட்டு உக்காந்துக்கணும். இப்போ பேசிப்பான்னா கச்சா முச்சான்னு கத்தி ஏதோ சண்டை பண்ணும், பூகம்பம் வெடிக்கும். பண்ணீங்களா? கம்முன்னு இருக்கிறீங்க. இதுதான் இவங்க. அதனால் செஸ்ஸு மாதிரி தான் ஆட்டம். அரசியலும் இறங்கியே எடுப்பாங்க, அஃபென்ஸ் எடுத்துருவாங்க. இவன் ராஜாவை காப்பாற்றணும், ராணியை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும். திருப்பிட்டு அடிச்சா தான் நீ அஃபென்ஸ் நீ எடுக்கணும். அதனால் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் சட்டசபையே பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழலில் தான் போயிட்டு இருக்கு. அறிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா காலைல எழுந்தோன்னே அந்த வீட்டுக்காரம்மா எழுந்துச்சி டீலாம் வச்சு ரெடியாக நிற்கும். எங்கே எந்திரிங்க போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க, டீ விஷயம். மறுபடியும் ஒரு வாரம் 10 நாள் 1 வருஷம் ஆச்சு வச்சுக்கிங்க. இவர் எழுந்திரிச்சி பல்லாம் தேய்ச்சிட்டு உக்காந்தா கூட என்ன உக்காந்துக்கிறீங்க? இல்லைம்மா டீயா
ஏன் போட்டுக்க தெரியாதா, நான் தான் போட்டு தரணுமா, அப்படி மாறிடும். அதனால் இது வந்து புது பொண்டாட்டி, புது கல்யாணம். அதனால் கொஞ்ச நாள் ஆகும், அப்படியே அமைதியாக தான் போகும். ஒரு 2 பேருக்குமே புது கல்யாணம் மாதிரி தானே. உதயநிதி அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் எதிர்க்கட்சி அந்த அப்படி எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, புது கவர்மெண்ட் இல்லை, ஆ. அதனால் அப்படி நல்லா தான் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும். இவங்க இன்னும் ஆட்டுறாம, இவங்க இன்னும் புலம்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ம். 6 மாதம் சொல்லிட்டு புலம்பினுக்கிறாங்களே. ஐயோயோ ஐயோயோ போச்சே போச்சே. இந்த தருமி திருவிளையாடலில் புலம்புவார், அவன் இல்லை வரமாட்டான் நம்பாதே அப்படின்னு, அந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு சார்? பயங்கரமா ஃபயர்ல விட்டுட்டு இருக்காங்க. ரீல்ஸ் ஆட்சியை நீங்க விட்டுட்டு ரியல் ஆட்சிக்கு வரணும்ன்ற மாதிரி பல பஞ்ச் அவர் டைலாக் செயல்படுறாரு. அப்படி பார்த்தா அவர் எழுதி கொடுக்குறவர் தான் நீங்கள் பாராட்டணும். ம். அவர் எப்படி பாராட்டுவீங்க? ஒருத்தர் எழுதி கொடுக்குறாருல, அவரை தான் பாராட்டணும். அவர் வந்து சிறப்பாக எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு. என்ன இது, எதிர்த்தடிக்க ஆள் இல்லை. அதான் சொல்கிறேன், இன் 1972 ஐ மெட் எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம ஆள் பேசிகிட்டு இருப்பார் செங்கோட்டையன். நீ தானே முன்னவர், உனக்கு தானே அனுபவம் இருக்குது, நீங்கள் தான் எந்திச்சு அடிக்கணும், இல்லை வேறு யாராவது எந்திரிச்சு அடிக்கணும். கம்முன்னு உட்காந்துதா அப்போ அவர் பேசுறதுலாம் ஃபயர் மாதிரி தான் தெரியும். என்ன பெருசாக ஃபயராக பேசினார், திருமாவளவனை அசிங்கப்படுத்தினார், வேறு என்ன பண்ணார் புதுசாக, அந்த இதை கொடுத்துருங்க, இது நாங்கள் வந்து இவ்வளோ நிராகரிக்கப்பட்ட அரசு, இது எங்களாவது கொஞ்சமாக சாணியோடு அடிச்சிக்கிறான், உனக்கு சாணியும் மனுஷன் கலந்து அடிச்சிக்கிறானேன்னு தான் சொல்லணும். எஞ்சி அடிக்கணும்ல திருப்பி எங்கே. ஆனா இன்னொன்னு விஜய் அவர்கள் முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் வந்து தூய்மையான ஆட்சி கொடுப்பேன், அதாவது க்ளீன் பாலிடிக்ஸ் வந்து நான் பண்ணுவேன், இந்த மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு. ஆனா இப்போ அவர் முதல்வராக பதவி ஏற்றதுலேருந்து அந்த க்ளீன் பாலிடிக்ஸ்ன்றத ஃபாலோ பண்றாரா சார்? பதவி ஏற்று எத்தனை நாள் ஆச்சு? 1 வாரம் கிட்ட. 1 வாரமா? ம். நேற்று தாங்க அவருக்கு கையிலே கிடச்சிது. Majority சாவி வச்சுக்கோங்க. கார் வாங்குறீங்க, ஷோரூமில் போகிறீங்க, பணம் கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அவனா சொல்லுவான் நல்லா ஆர்டிஓலாம் முடிச்சு உங்களுக்கு இத்தனாம் தேதி கையில் கார் கொடுக்குறாங்க. அன்றைக்கி தான் உங்கள் கையில் கார் வரும். அன்றைக்கி தானே நீங்கள் எங்கேயா கிளம்பி போகலாம். கார் வாங்கிட்டேன் கண்மணி வா நம்ம மகாபலிபுரம் போகலான்னா வெளியில் வந்து பார்த்தா காரே காணும். இன்னும் அங்கேயா காரை காணும்? கார் ஷோரூமில் சொல்லிக்கிறேன் அடுத்த வாரம் வருமா ஆர்டிஓ பிரச்சனைலாம் முடிச்சுன்னா அறிவு இல்லை உனக்கு, அப்புறம் எப்படி மகாபலிபுரம் போகலான்னு கூப்பிட்ற நீ அப்படின்னு பொண்டாட்டி கேட்கும். அதனால் கார் வந்து ஃபிசிக்கலாக நின்னா தான் உங்களுக்கு ஆட்சி. ஃபிசிக்கலாக வந்தது நேற்று தான். யாராவது மினிஸ்டர் இருக்காங்களா சொல்லுங்கள், முதல்ல அது சொல்லுங்கள். யாராவது மினிஸ்டர் இருக்காங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பதவியை கொடுக்கல. அவங்க வெறும் மினிஸ்டர் தாங்க, துறை இல்லாத அமைச்சர். அப்புறம் அவங்க நீங்கள் வச்சு நீங்கள் எப்படி இது அரசுன்னு சொல்லுவீங்க? துறையெல்லாம் ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படணும். அவசரம் ஐயோ 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 அடிச்சிக்கிறது போச்சே 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 எப்படி உள்ளான்னு நினச்சிருந்தோம். ஐயா புதுசாக பைக்கை முறுக்கணும், இவரை மாதிரியே நடந்தோம், காக்கி பேண்ட் வெள்ளை சட்டு போடணும், டவலை தூக்கி பாக்கியராஜ் மாதிரி பண்ணணும், என்னென்னவோ பண்ணணும், தோற்று போயிட்டோமே, இதெல்லாம் பண்ணால் ஜெயிப்பான்னு ஒன்று யார் சொன்னான்? இந்த ஸ்ட்ராட்டஜிக்காரன் தான் சொன்னான் அப்படின்னு. இதான் அப்போ அவனை மாற்று. இன்றைக்கி ஏதோ கலைச்சிட்டாங்களாமே பெண்ணெல்லாம். சார் ஆனா வந்த அந்த 1 நாள் 2 நாள்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு குற்றச்சாட்டு வருதே. குதிரை பேரம் பேசுறீங்க, எம்எல்ஏக்களை நீங்க அப்படி யோக்கியர்கள் இவங்க கூட இருந்தாங்களா செவ்வாழைகள் கூட. இப்போ இடது கம்யூனிஸ்ட்டுக்கு வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னாங்கல்ல, அது என்னது? அது அவர்கள் பணியை மெச்சி இவங்க கொடுத்த கிஃப்டா? நன்றாக செயல்படுகிறீர்கள், மக்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, இருந்தாங்க 25 கோடி வச்சுக்கோங்க, என்னது இது சொல்லுங்க. அஃபிஷியல் இல்லாத வேணால் நம்ம சொல்லாமல் இருக்கலாம். அஃபிஷியலாக இவங்களே கொடுத்துட்டு அங்கே போட்டும் கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 10-15 கோடி கொடுத்தாங்க. அப்புறம் அது நான் குதிரை பேரம்னா இது குதிரை பேரன்றது பணம் கொடுக்குறது இல்லைங்க. இவங்க மாதிரி குழந்தைத்தனமாக புஷ்பா என்ன இவர் வந்து அந்த படத்தில் வந்தது ரைட்டு, எவனோ மீம் போட்டான் ரைட்டு, அது திருமாவளவனை கிண்டல் பண்ண யார் வேணால் போடுவாங்க, அதுக்குள்ளே பணத்தை வச்சு அனுப்புவாங்க. அவ்வளோ குழந்தையாக இருப்பார் விஜய். இன்றைக்கெலாம் வந்து அவங்களுக்கே தெரியும் அது பணத்தை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு. லண்டனில் எனக்கு அந்த இதில் கொடுத்துருன்னா கொடுத்துருவாங்க, ராமநாதபுரத்தில் அந்த ஊரில் எனக்கு கொடுத்துருன்னா கொடுத்துருவாங்க. பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் மேட்டரே கிடையாது. பிட்காயின் வரைக்கும் போயிட்டாங்க நம்ம அரசியல்வாதிங்க. அதனால் சோஃபா செட்டில் வச்சா கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் சோஃபா செட்டில் வச்சு கொடுக்குறது குதிரை பேரன்னு பேசினுக்கிறார். இவர் எவ்வளோ பெரிய குழந்தை, இவர் குழந்தை இல்லை, இவர் எழுதி கொடுக்குறான்ல அவங்க குழந்தை. இவங்க தமிழ்லாம் பாருங்களேன், தமிழ்ன்றாங்கல்ல, எவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தை பாருங்கள் அவங்க அறிக்கையிலையே. எனக்கு தமிழே இல்லையா அவங்கள்ட்ட? இன்னொன்று தமிழ் இஷ்டத்துக்கு இந்த சின்ன பசங்களில் எவனோ யூடியூப்காரனை போட்டு எழுத விட்டுக்கிறாங்க போல சிஎம்முக்கு, இவருக்கு நம்ம ஸ்டாலினுக்கு. இன்னும் ஒரு சிஎம்னு நம்பினுக்கிறேன் நான். அவருக்கு பார்த்தா விஜய் ஓட பாக்குறாங்கோ இப்படிலாங்குது. என்ன பண்ணுறது, நமக்கு நேரம் இல்லை அதை போட்டு அடிக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி இவங்கள நீ வந்து சோஃபா செட்டில் கொடுத்து அமிச்சாரு, குக்கரில் வச்சு கொடுத்தாருன்னா அதெல்லாம் அந்த காலம்.
ம். இவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். வேற மாதிரி போயிடுச்சுங்க. ம். குதிரை பேரன்றது பணம் கொடுக்கறது கிடையாதுங்க. இந்த வாங்க 2 அமைச்சர் பதவி கொடுக்குறன்றதும் குதிரை பேரம் தான். டிமாண்ட் வைக்கிறதே குதிரை பேரம் தான். வேற என்ன டிமாண்ட் வைக்கிறதும் குதிரை பேரம் தான். எனக்கு துணை முதல்வர் கொடு, திருச்சி கிழக்கில் நான் நிற்பேன், நான் ராஜினாமா பண்ண எம்பியானு கொடுக்கணும். அப்புறம் வேற ஏதோ ராஜ்யசபா எம்பி இருக்காம, ஆமாம் அது ஏடிஎம்காரன் ராஜினாமா பண்ணது எங்களுக்கு பெரிய கட்சின்னு எங்களுக்கு கிடைக்குது, அதையும் கொடுத்துருங்க. இப்படிலாம் கேட்கறது கூட குதிரை பேரம் தான். குதிரை பேரம் 2 பேரும் தான். லஞ்சம்ன்றோம்ல, ஒரு வேலைக்கு லஞ்சம் 5000 ரூபா கொண்டு போய் கொடுக்குறேன், 5000 ரூபா கொடுத்தேன்னா 15,000 ரூபா கொடுன்றாரு அவர். இந்த பேரம் நடக்குது இல்லை, இதுவும் குதிரை பேரம் மாதிரி தான் இது. அவர் ஒரு அமௌண்ட்டு கேட்குறேன், நான் ஒன்று கொடுக்குறேன். 2 பேருமே குற்றவாளி தான். எனக்கு வேலைக்காக நான் அவர்கிட்ட காசு கொடுக்குறேன், வேலை ஆகிறதுக்கு. எனக்கு வேலை வாங்குறதுக்காக, எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்காக அவர் காசு வாங்குறாரு. ஒரு 2 தானே. அப்புறம் என்ன குதிரை பேரம் அந்த பேரம்னு என்னமோ இவருக்குலாம் அப்படியே பரம யோகியர்கள் மாதிரி ஒன்றும் முடியல உட்காந்துக்கிறீங்க. இதுக்கடுத்து திருச்சி கிழக்க ராஜினாமா செஞ்சுட்டாரு விஜய் அவர்கள். இங்க யார் நிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் திருச்சி கிழக்குல? தீ அப்படின்னு சொல்லலான்னு பார்ப்பீங்க, ஆனால் அப்படிலாம் கீர்த்தியா? இருக்காது. தீக்கு தீ அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த கட்சி யாரும் முடிவு பண்ணதோ அவங்க நிற்பாங்க. இங்க பார்வையில இருந்து சகாயத்தை நிற்க வச்சா நிற்க வைப்பாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நிற்பதற்கு. ஐஏஎஸ் கிடையாதுங்க, அவர் ம் ரிட்டையர்டு ஐஏஎஸ் சரி, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்கள் நிற்பார்கள்னு எதிர்பார்க்கலாம். அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும். திமுகவுல இருந்து யாராவது பெரிய ஆட்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிற்க வைப்பாங்க. அன்பில் மகேஷ் அவர்களா? அப்போ டஃபா இருக்குமா அந்த போட்டின்றது? ஏங்க அதிமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும் திருச்சி கிழக்கு? ம். விஜய் அப்புறம் விஜய் சும்மா போனாலும் இது திருச்சி கிழக்கில் போயிட்டு ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தானே ஆகும். ஏன்னா ஆட்சிக்கு நீங்கள் கொடுக்குறது தான் இது. அது இவங்களுக்கு தான். ஸ்டாலின் அவர்கள் ஆனா போட்டிடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, அவர் அவ்வளவுதான் அப்படியே அமைதியா. மறுபடியும் தோத்து போகலான்னு உங்களுக்கு என்னம்மா? சார் எவ்வளோ போங்க, ஒரு தடவை தான் தோப்பாங்க. சும்மா தோக்க வச்சிங்கன்னா சும்மா செத்து பழப்பமாட்டாங்க. அவர் அதனால தான் சொல்ற பாவம் சார், அவர் பாவம் எம்எல்ஏ. நிம்மதியாக இருக்கிறாரு இப்போ வீட்டில். அதனால அவர் அப்படியே தான் இருப்பாரு. அந்நியார் கூட உட்காந்து இது படிச்சுன்னுக்கிறாப்புல, பகவத்கீதை ராமாயணம் எல்லாம் படிச்சுன்னுக்கிறாரு, மகாபாரதம்லாம். இல்ல உதயநிதி அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா எப்படி நீ செயல்படணும்ன்றத கீ பாயிண்ட்ல எழுதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் இவங்களுக்கே வெளியில இருந்தால் எழுதி கொடுத்துனுக்குறாங்க. இவர் போய் எங்கேருந்து கீ பாயிண்ட் எழுதி கொடுக்குறது? இவருக்கும் அவருக்கும் ஒரே ஆள் எழுதி கொடுத்துனுக்குறான். காமெடிங்க. ஐயோ இந்த தமிழை பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலாகுது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பார்ப்போம் சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான ஃபன்லாம் நடக்குதுன்னு. இதே மாதிரி பல நிகழ்வுகளில் பேசுவோம் சார். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் லலிதா, ஊடகவியலாளர் முத்தலீப் சார். வணக்கம் சார்.